அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் திருச்செந்தூரில் பார்க்கும் பொழுது அடுக்கடுக்கான அதிசயங்கள் நிகழ்ந்த வண்ணமே இருக்குங்க. கடந்த சில காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூரில் நிகழக்கூடிய மர்மமான விஷயங்கள் அதிசயங்கள் பக்தர்கள் மத்தியில் ஒரு பக்கம் வியப்பை ஏற்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சியையும் கிளப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவும் ட்ரெண்டாகி வரக்கூடிய முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறக்கூடிய விஷயங்கள், ஆச்சரியங்கள், வியப்புகள் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். தற்போது இந்த தகவலை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூரில் பார்க்கும் பொழுது அடுக்கடுக்கான பல விஷயங்கள், கடல் அரிப்பு போன்றவை, அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம் அப்படின்னா கடல் உள்வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறுது. தற்போது பார்க்கும் பொழுது சிலைகள் அதிக அளவில் தென்படக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது ஒரு முருகர் சிலை தென்பட்டிருக்குங்க. அந்த சிலை குறிப்பான பல்வேறு விஷயங்கள் வெளியாகி பெரும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட மெய்சிலிர்க்க வகையில் பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் மக்கள் மத்தியில் பெரும் அளவில் பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஒரு பக்கம் ஏற்படுத்தினாலும் மற்றொரு பக்கம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் கிளப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வர்றதுனால தற்போது பார்த்தோம் அப்படின்னா அன்றைய காலங்களில் புதைந்து போன கற்சிலைகள் மேலெழுந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த வகையில் திருச்செந்தூர் கடையில் பழனி ஆண்டவர் சிலை எழுந்தருளி இருக்கிறதாகவும் இது குறித்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை பகுதியில் சமீப காலமாகவே கடல் அலையின் சீற்றம் காணப்படுது. கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாகவே கடல் சீற்றம் ஏற்பட்டு கடற்கரையில் சுமார் 20 அடி நீளத்திற்கு 8 அடி ஆழத்திற்கு அரிப்பு ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அரிப்பு ஏற்பட்ட இந்த பகுதியில் பக்தர்கள் கடல்ல குளிக்க தடையும் விதிக்கப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடல் அரிப்பு தொடரும் நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி, மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன், இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு, அது மட்டும் இல்லாமல் IIT நிபுணர்களுடன் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பார்வையிட்டு ஆய்வையும் மேற்கொண்டிருந்தாங்க. இதனிடையே பார்க்கும் பொழுது கடல் அரிப்பு காரணமாக வரலாற்று பொக்கிஷங்கள் திருச்செந்தூரின் கடலோரங்களில் அவ்வப்போது கிடைத்தும் வந்துட்டுருக்கு. கடந்த மாதம் நாழிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரைக்கும் 500 மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகளும் 4 அடி உயரம் கொண்ட பெரிய கல்வெட்டும் தென்பட்டிருக்குங்க. அதே போல 10 நாட்களுக்கு முன்பு 200 வருட பழமை வாய்ந்த முனிவர் சிலையும் கடல் மண்ணில இருந்து வெளியே வந்திருக்கு. 2 கைகள்லையுமே ருத்ராட்சம் கட்டப்பட்ட அந்த முனிவரின் சிலைக்கு பக்கத்திலேயே பெண் உருவம் கொண்ட 1 அடி உயரம் இருக்கக்கூடிய நாகர் சிலையும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் 200 ஆண்டுகள் பழமையான யாழி, அதாவது சிங்கம் போன்ற தோற்றத்தை உடைய சிலை ஒன்று கரை ஒதுங்கியிருக்கு. ஆனால் அந்த யாழியின் கல் சிலை உடைக்கப்பட்டு அதன் ஒரு கல் பாதம் மட்டும் கிடைச்சிருக்கு. அது கடலோரத்தில் தற்போது மேலெழுந்து வரும்போது பார்ப்பதற்கு சிவலிங்கம் போலவே காட்சியும் தந்திருக்கு. இது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது இன்றைய நேரத்தில் திருச்செந்தூர் கடற்கரையில் பழனி ஆண்டவர் சிலையை பார்த்ததுமே பக்தர்கள் திக்குமுக்காடி போய்விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஐயா கோவில் பின்புறம் கடற்கரை ஓரமாக பாத யாத்திரையாக ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை முருகப்பெருமானை தரிசிக்கிறது வழக்கம். அப்படி பாத யாத்திரை வரும் பொழுது முருகன், பழனி ஆண்டவர், வெண்கல சிலை, மரத்தினால் செய்யப்பட்ட சிலை
சிலைகளை மினி ஆட்டோ, லோடு ஆட்டோ போன்ற வாகனத்தில் வைத்து பாத யாத்திரையாக வருவதும் வழக்கங்க. இதில் மரங்களால் செய்யப்பட்ட சிலைகளை வாகனத்தில் வைத்து கொண்டு வரும்போது அவை எதிர்பாராத விதமாக சேதமடைந்து விட்டாலோ அல்லது அந்த சிலைகளை கடற்கரையிலேயே விட்டு சென்று விடுவாங்க. அப்படி விட்டு சென்ற பழனி ஆண்டவர் சிலை தான் தற்போது கிடைச்சிருக்கிறது. மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பழனி ஆண்டவர் சிலையின் கைப்பகுதி சேதம் அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த சிலையானது அந்த கடல் பகுதியிலேயே இருக்கிறதா. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பழனி ஆண்டவர் சிலை அருகில் போய் பார்த்துவிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் பலர் அந்த சிலையின் அருகில் நின்று போட்டோக்களையும் எடுத்துக்கொள்கிறார்கள். சமீப காலமாகவே திருச்செந்தூர் கடற்கரை சுற்றிலும் அதிகமான கல் சிலைகள், சிமெண்ட் சிலைகள், மரத்தினால் செய்யப்பட்ட சிலைகள் அதிகமாக காணப்படுது. ஒவ்வொரு சிலைகளையும் பார்க்கும் போதெல்லாம் பக்தர்கள் மெய்சிலர்த்து பரவசம் அடைகிறாங்க. இது போன்ற பழங்கால பொக்கிஷங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறைகளுக்கு பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் பார்த்திங்க அப்படின்னா வேண்டுகோள் விடுத்து வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வெளி மாநிலங்களில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் வருகை தராங்க. திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் புது வருட பிறப்பை முன்னிட்டு, தை மாத பிறப்பை முன்னிட்டும் அதிகமான பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு வருகை தருவாங்க. இந்த நிலையில் கடல் அரிப்பு ஏற்பட்டதன் காரணமாகவும் கடல் உள்வாங்குவதன் காரணமாகவும் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கல் சிலைகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலையில் தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில் ஐயா கோவில் பின்புறம் கடற்கரை ஓரமாக பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா மரங்களால் செய்யப்பட்ட சிலைகள் சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது கடற்கரையிலேயே விட்டு சென்று விடுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாகவே இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். சுமார் ஒரு வாரமாக அந்த சிலை அந்த கடல் பகுதியில் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூரில் நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக நடந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் கடற்கரையில் கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கிறதும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருது அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த ஒரு மாத காலமாக கடல் சீற்றத்தின் காரணமாக கடல் அரிப்பும் ஏற்படுதுங்க. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சுமார் 6 அடி உயரம் கொண்ட கல்வெட்டு ஒன்று கரையில் தென்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டு கோவில் பணியாளர்கள், கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் மீட்டெடுத்திருக்காங்க. கல்வெட்டில் திருநீறு தேய்த்தவுடன் எழுத்துக்கள் தெளிவாகவே தெரிஞ்சிருக்கான். அதில் பார்த்தோன்னா சத்திய தீர்த்தம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் அதில் இதன் பலன் துன்பம் முழுவதையும் நீக்குவதற்குரிய ஊழ்வினைய அறவே துளைத்து வேத சாஸ்திராத்தி கல்விகளையும் தந்து சண்முக கடவுளையே பாத ரவீந்திர அருட்செல்வத்தையும் கொடுக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. ஏற்கனவே திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் 3 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் மாதா தீர்த்தம், பிதா தீர்த்தம், முனி தீர்த்தம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்ததும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் சத்திய தீர்த்தம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா கடல் அரிப்பு அதிகமாக தென்பட்டு வருவது அப்படிங்கிறது குறித்து விஞ்ஞானிகள் குழுவும் மற்றொரு புறம் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது 2004ஆவது வருடத்தில் சுனாமி ஏற்பட்ட போது கூட எந்த ஒரு கடல் சீற்றமோ கடல் அரிப்போ இல்லை கடல் உள்வாங்கக்கூடிய நிகழ்வோ ஒரு துளி கூட நடைபெறாத திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தற்போது ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா கடல் அரிப்பு ஏற்படுவது, கடல் உள்வாங்குவது, கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவது போன்ற நிகழ்வு அரங்கேறுவது பக்தர்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது தற்போது எதற்காக நிகழ்ந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத குறித்தும் விஞ்ஞானிகளும் மற்றொரு புறம் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்துட்டும் இருக்காங்க. இது குறித்த பல்வேறு தகவல்கள் பார்த்தோம் அப்படின்னா சமூக
வலைதளங்களில் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டு வர்றதாகவும் சொல்லப்படுதுங்க. தற்போது வந்து சமூக வலைதளங்களில் ரொம்பவும் ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த திருச்செந்தூர் கோவிலில் அடுக்கடுக்காக நடைபெறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். தற்போது இது வந்து ரொம்பவும் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் மத்தியில் ஒரு விதத்தில் வந்து பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும், மற்றொரு புறம் வியப்பையும் மெய் சிலிர்ப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கிறதும் ரொம்பவும் உண்மையாக கூறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க.